இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து பார்க்கலாம். இது வந்து கிட்ஸுக்கு மட்டும் இல்ல, அடல்ட்ஸுக்கு கூட ரொம்பவே பிடிக்கும். அந்த அளவுக்கு நல்ல ஸ்வீட்டான ஒரு ஸ்நாக்ஸ். இது பண்றதுக்கு வந்து ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு முட்டை பிடிக்கலைன்னா, 1 கப் அளவுக்கு தயிர் வந்து எடுத்துக்கலாம். சூப்பரா இருக்கும். முட்டைய நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. அது கூடவே 1 மூடி வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 டம்ளர் அளவுக்கு பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து மைதா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு பதில் நீங்கள் வீட் ஃப்ளார் கூட யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து இந்த பவுலில் வந்து 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1/2 கப் வந்து சீனி, 1/4 கப் வந்து கொக்கோ பவுடர் வந்து எடுத்திருக்கேன். இதுதான் வந்து ரேஷியோ. இது எல்லாத்தையும் நல்லா ஒன் பை ஒன்னாக வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சுகர் நல்லா வந்து மெல்ட் ஆகிற தண்ணியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் பால் ஊற்றி நல்ல ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் போடணும். சொல்ல மறந்துட்டேன். ஸோ மறக்காம நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததும், நம்ம குழி பணியார சட்டியில வந்து இத கொஞ்சம் கொஞ்சோண்டு ஊத்தி எடுத்தா சூப்பரான ஒரு சாக்லேட் பணியாரம் வந்து ரெடி ஆயிரும். கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாரி டிஃப்ரெண்ட்டா ஸ்நாக்ஸ் குடுக்கும்போது சூப்பரா வந்து இருக்கும். கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த மைதா மாவுக்கு பதில் நீங்க வந்து ராகி மாவு கூட யூஸ் பண்ணலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஹெல்த்தியாவும் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக கீ அப்படி இல்லைன்னா பட்டர் யூஸ் பண்ணி மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி எடுத்துக்கோங்க. நான் அன்றைக்கி கார்னிஷிங்காக சாக்கோ சிப் வந்து போட்டிருக்கேன். அப்படி இல்லைன்னா சென்டரில் வந்து ஒரு துண்டு டெய்ரி மில்க் வச்சு அதுக்கு மேலே கொஞ்சோண்டு மாவு ஊற்றினா லாவா கேக் மாதிரி வந்து இருக்கும். அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு க்ரியேட்டிவாகவும் இருக்கும். ஒன் சைடு நல்லா மூடி போட்டு வேக வைங்க. நல்லா வெந்தது டபுள் சைடு வந்து நல்லா வேக வச்சு எடுத்தால் சூப்பரான சாக்லேட் பணியாரம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இன்றைக்கி இரும்பு சட்டியில் தான் பண்ணேன். நீங்கள் வந்து நான்ஸ்டிக்கில் கூட பண்ணலாம். சூப்பராகவே இருக்கும். பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு. நல்லா பஞ்சு போல் இருக்குது. இதே மாரி வேற என்ன ரெசிபிலாம் வேணும்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஒரு வாட்டி இத ட்ரை பண்ணி தான் பாருங்களேன்.